நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. என் தட்டுல என்ன இருக்கு பாத்தீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு. நான் மத்தி மீன் எடுத்திருக்கேன், 1 kg கிட்ட எடுத்திருக்கேன். அதை கல்லுப்பு போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். நீளமாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், தாளிக்க கடுகு, வெந்தயம், ஜீரகம், மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர். எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது கடலை எண்ணெய், நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஐட்டம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா பவுடர், வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி, தேங்காய் பால், மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கேரளாவில் ரெசிபிஸ் பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் எந்த சமையலும் கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சம் கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்க கடுகு, வெந்தயம், ஜீரகம், நசுக்கி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இப்போ வெங்காய தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி கரைசலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் பாலையும் அந்த மசாலா பவுடரையும் மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். மத்தி மீனில் அதிகமாக முள் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மீனை போட்டு ரொம்ப கலராதீங்க. ஜஸ்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி இப்படி கிளறி விட்டிங்கனாலே போதும், இல்லைனா மீன் உடைஞ்சு போயிடும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் மீன் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுக்கலாம். கேரளாவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். அரோமாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு உங்களுக்கு போர் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அசத்துங்க.
எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. இது நேத்து வச்சதில்ல, இன்னைக்கு வச்சது தான். என் தட்டில் என்ன இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 3 மீன் இருக்கு. 3 மீன் தான் இப்போதைக்கு வச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது மத்தி மீன் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படி போட்டு இந்த மீன் அப்படி ஒதுக்கி வச்சுருவோம். சூப்பராக இருக்கு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வாசனை வருது. ஸோ இந்த கேரளா ஸ்டைல் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க போல. மீன் சாப்பிட்டு பார்ப்போம். மீன் நல்லா மெத்துன்னு வந்துருக்குங்க. முள்ளெல்லாம் வந்து சின்னதாக தான் இருக்கு. அப்படியே மென்று சாப்பிடலாம். இந்த கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.